மதுரைனாலே ஃபுட்டுக்கு தாங்க ஃபேமஸ். அப்படிப்பட்ட மதுரையில் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்க. அந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் அண்ணாச்சி விலாஸ் இல்லைனா எப்படி? ஸோ அண்ணாச்சி விலாஸில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க, மக்கள்லாம் வந்து எவ்வளோ ரிவ்யூ கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் அண்ணாச்சி விலாஸ் நிறுவனர்கிட்ட நம்ம சில கேள்விகள் கேட்போம். ஹாய் சார், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தம்பி, நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம் சார். சார், மதுரையில் வந்து நிறைய இட்லி மாவுஸ் கம்பெனிஸ் இருக்குது. பட் நம்மளோட இட்லி மாவில் என்ன வந்து ஸ்பெஷாலிட்டி இருக்குது? இட்லி மாவில் என்ன ஸ்பெஷாலிட்டினா அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது மாவில் வெரைட்டிஸை விட மாவோட தரத்தில் விதம் இருக்குது. நாங்கள் வந்து இட்லி மாவு துறையில் 22 ஆண்டு அனுபவம். ஒரு நல்ல பீரியட். எங்களுடைய கஸ்டமர் எங்களை திருத்திருக்காங்க. அதுதான் நாங்கள் ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்குறோம். ஆரம்பத்தில் நாங்கள் இருந்த ஸ்டேஜுக்கும் இன்றைக்கி நாங்கள் இருக்கிற ஸ்டேஜுக்கும் எங்களுடைய கஸ்டமர் நிறைய எங்களுக்கு இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், எங்களை வளர்த்த எடுத்த இடத்துல அதன் மூலமாக எங்கள் கஸ்டமர் நாங்கள் சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த பெரிய அனுபவத்தில் கேட்டிங்கன்னா, ஒரு மாவு அது இட்லிக்குனா எப்படி இருக்கணும், தோசைக்குனா எப்படி இருக்கணும். இதில் ஒரு சவால் என்னென்னா, இட்லிக்கும் தோசைக்கும் ஒரே மாவு தான், ஆனால் அது இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். இது ஒரு பெரிய வித்தியாசமாக நான் கொண்டு வந்திருக்கோம். இப்போ சமீப காலங்களில் எங்களுடைய வாடிக்கையாளரோட விருப்பம் வந்து தோசைக்கும் அண்ணாச்சி தனியாக கொடுத்தா நல்லாயிருக்கும், அண்ணாச்சி விலாஸில் இட்லிக்கு தோசைக்கும் ஒரே மாவு கொடுக்குறாங்க, நல்லா இருக்குது, அப்போ இவங்க தோசைக்கு தனியாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய அடுத்த கட்டமாக தோசை மாவுக்குன்னு தனியாக கொடுக்குற ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த இடையில குவாலிட்டி சார்ந்த விஷயமா எங்களுடைய எந்த இடத்துலையும் நாங்கள் எதுலேயும் சமரசம் பண்ணுறதே இல்லை. தரத்துக்காக அது அரிசியாக இருக்கும், உளுந்தாக இருக்கும், தண்ணியாக இருக்கும், மிஷினாக இருக்கும், வேலையாளாக இருக்கும், டைமிங்காக இருக்கும், சர்வீஸாக இருக்கும், நாங்கள் கொண்டு போய் கொடுக்குற எங்களுடைய டீலர்ஷிப் சேனலாக இருக்கும், இல்லைன்னா அவங்க கொண்டு போய் கொடுக்குற கடைக்காரங்களாக இருக்கும், கடைக்காரங்கிட்ட வாங்கிட்டு போகிற கன்சியூமராக இருக்கும். A to Z உற்பத்தி ஸ்தானத்துலேருந்து ப்ரொடக்ஷன் ஸ்தானத்து வரைக்கும் கன்சியூம் வரைக்கும் எந்த இடத்துலையும் குவாலிட்டி மிஸ் ஆகக்கூடாது நாங்கள் பார்த்து எடுப்போம். இது எல்லாம் எங்களுக்கு இந்த அனுபவத்தில் கிடைச்ச விஷயம். சார், அண்ணாச்சி விலாஸில் இட்லி மாவு மட்டும் தான் இருக்கா, இல்லை வேற எதுவும் நிறைய ஐட்டம்ஸ் இட்லி பொடி இந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்களா? அதெல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? எங்களுடைய தோற்றம் வந்து இட்லி மாவு நீண்ட பீரியடில் வந்து இட்லி மாவுலேருந்து இட்லிக்கு போயிருக்கோம். ஆடட் வேல்யூ மட்டும் இல்லை, அது எங்களுடைய இந்த கஸ்டமர் சைடு இப்போ பல்க் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களே, இப்போ ஹோட்டலு, கேட்ரிங்கு, ஹாஸ்டலு, இவங்கெல்லாம் என்ன செய்யலாம், எங்கிட்ட மாவு வாங்கிட்டு இட்லிக்கு வரல, இட்லி மாசம் வரல, இட்லி மாவு பத்தலை, இட்லி மாவு லூஸ் ஆயிடுச்சு, இல்லைன்னா இட்லி சிரமமாக இருக்குது, போடுறதுக்கே சிரமமாக இருக்குது, நிறைய ஃபீல் பண்ணி எங்கிட்ட பேசியிருக்காங்க. அந்த இடத்துல நாங்கள் ஃபீல் பண்ணோம். அப்போ நம்மளுடைய கஸ்டமருக்கு நம்ம ஏன் அடுத்த ஸ்டெப்பாக இட்லி கொடுக்கக்கூடாதுன்னு யோசித்தோம். அப்போ எங்களுடைய இட்லி மாவுலேருந்து இட்லி நாங்களே போட்டு கொடுத்தோம். அதுவும் ஹோல்சேல் கிலோ கணக்கில் இட்லி கொடுக்குறோம். டெலிவரியோட மதுரையில் ஒரு 20-25 கிலோமீட்டர் சுற்றில் எங்களாலும் கொடுக்குறோம். அதே நேரத்தில் வெளியூரில் இருந்து கேட்குறவங்களுக்கும் நாங்கள் வாடகை வண்டியெல்லாம் ஏற்பாடு பண்ணி நாங்களே அனுப்பி வைக்கிறோம். அது மட்டும் இல்லை, இட்லியோடு சேர்ந்து இடியாப்பம், பரோட்டா, சப்பாத்தி, இட்லி பொடி பண்ணுறோம். இட்லி பொடியில் 13 வெரைட்டிஸ் பண்ணுறோம். 13 வெரைட்டிஸ் பண்ணுறோம். ஆமாம், இட்லி பொடியில் 13 வெரைட்டிஸ்னால் நீங்கள் பூண்டு இட்லி பொடி, கருவேப்பிலை இட்லி பொடி, மல்லிப்பொடி, புதினா இட்லி பொடி, மூலிகை இட்லி பொடி, இது மாதிரி ஒரு 13 வெரைட்டிஸ் பண்ணுறோம். அது எங்களுடைய கஸ்டமர்ஸில் ரொம்ப ரீச்சாக இருக்குது, நல்ல வரவேற்பு இருக்குது எங்களுக்கு. இது அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன பண்ணோம்னா, இந்த கேட்ரிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த கேட்ரிங்கில் ஹோல்சேல், அதாவது எங்கிட்ட வாங்கிக்கிறாங்க சில ஹோட்டல், நான் பேரை வெளியே சொல்ல முடியாது, சில ஹோட்டல்காரங்க எங்கிட்ட வாங்கி அவங்க விற்கிற அளவுக்கு எங்களுடைய குவாலிட்டி ஏற்றிருக்கோம். அவங்களுக்கு நாங்கள் காசு கட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம், தரத்தை குறைக்காமல். அதே நேரத்தில் அதே ஒரு வாடிக்கையாளராக ஃபங்க்ஷனுக்கு வராங்களே, எங்கள் வீட்டில் விசேஷம் செஞ்சு கொடுங்கன்னு தான் அவங்களுக்கும் நாங்கள் வந்து கேட்ரிங்காக மாறோம். ஆக ஒரு இட்லி மாவு தொடங்கின இடத்துல இருந்து அப்படியே கடல் மாதிரி நாங்கள் ஒரு எதிர்நீச்சல் போட்டு போய்கிட்டே இருக்கிறோம். எங்களை அனைத்து கஸ்டமர்களையும் நாங்கள் திருப்தி பண்ணி போயிட்டே இருக்கிறோம், இன்னும் போவோம். ஆக்சுவலி வந்து இவங்களோட இட்லி மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமாகவும் சுத்தமாகவும் இருக்கும். ஸோ அவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ணாச்சி விலாஸ் விஐபி இட்லி மாவு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஹாய் சார், அண்ணாச்சி விலாஸ் இது முன்னாடி வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்கோம், சாப்பிட்ருக்கோம். ஆக்சுவலி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? இட்ஸ் எ வெரி ஃபண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் வந்து ரெகுலராக வந்து எங்கள் வீட்டுக்கு மாவு வாங்குவோம். அதோட முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன்னா, சமீபத்தில் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அப்போ அண்ணாச்சி கடையில் தான் வந்து நாங்கள்
அவங்க வந்து இந்த ரெடிமேடாக இட்லி செய்வாங்களான்னு எனக்கு அப்போ தெரியாது. வெறும் மாவு மட்டும்தான் அவங்க செய்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அவங்க இட்லி மற்ற அந்த பொடி இட்லி, நெய் இட்லி வெரைட்டியானது பண்ணியிருந்தாங்க. அப்போ எங்களோட ஃபங்க்ஷனுக்கு அண்ணாச்சிகிட்டேருந்து நாங்கள் வந்து இட்லி சப்ளை பண்ண முடியுமா, எங்களுக்கு காலையில் வந்து ஒரு 50 பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னு. ஓ ஷூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் பேசினாங்க. நாங்கள் அவங்ககிட்ட வந்து அந்த இட்லியோட ரேட்டெல்லாம் வந்து எங்களோட கட்டுப்படியான விலையில், ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து ரேட்டு கட்டுப்படியாக இருந்தது. பட் அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும், அதோட சைஸு, குவான்டிட்டி, அந்த அளவு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ சரி துணிஞ்சு ஆர்டர் கொடுப்போமே அப்படின்னு கொடுத்தோம். அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு we was thrilled. ஏன்னா அந்த இட்லி அந்த வெளியில் நாங்கள் வாங்கினது கம்பேர் பண்ணும்போது இது வந்து சைஸ்லேயும் அவ்வளோ மிகப்பெரிய ஒரு பெரிய லெவலில் வந்து அந்த இட்லி இருந்துச்சு. அது அது என்னன்னா, நான் மற்ற கடையில் வந்து ஒரு 4 இட்லி சாப்பிட வேண்டிய இடத்துல வந்து அது வந்து எங்களுக்கு ஒரு 3 இட்லி அந்த அளவுக்கு வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. மொத்தத்தில் வந்து அந்த எனக்கு இருந்த அந்த அந்த ஃபங்க்ஷன் பேர்டன் வந்து இந்த ஃபுட்டு பார்த்த உடனே எனக்கு வந்து எல்லாமே வந்து மாறிடுச்சு. அதனால் இது வந்து நான் அண்ணாச்சி விலாஸ் மாவுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். சூப்பர் சார், சூப்பர் சார். மற்ற இடத்துல நீங்கள் மாவு வாங்கியிருப்பீங்க. இப்போ அண்ணாச்சி விலாஸ் மாவுக்கும் மற்ற கம்பெனி மாவுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸு, ஏதாவது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, அந்த டிஃப்ரென்ஸ் எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இது நார்மலாக என்ன அப்படின்னா, இதனோட செல்ஃப் லைஃப்னு சொல்லுவோம். அது நாங்கள் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா வந்து மற்ற லைஃப் வந்து அதிகமாக வராது. இது எங்கள் வீட்டுக்கு வந்து அது கொஞ்சம் கூட 2 நாளைக்கு வந்து எங்களுக்கு உழைக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ரெண்டாவது வந்து அந்த மாவு வந்து ரொம்ப அந்த இட்லி வந்து இட்லியோ தோசை இது பண்ணாலும் அது எந்த வித ஹார்மும் எங்கள் குடும்பத்துக்கு யாருக்கும் தொந்தரவும், வயிற்றுக்கு தொந்தரவு பண்ணல. அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. இட்லியும் ரொம்ப சாஃப்டாக வருது. இதுதான் வந்து முக்கியமான இதாக வந்து ஒரு யூஎஸ்பியாக வந்து அண்ணாச்சியோட இதாக நான் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.